ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணும் கருத்து மறந்தவங்க நாங்க. அப்படிப்பட்ட நாங்க யார் மேலயும் அம்பட்டு சொல்லப்போமா பழி போட்டெல்லாம் பேச மாட்டோம் சார். இதுக்கு இவர்தே காரணம் நினைச்சு நீங்க எப்பேற்பட்ட காரியத்தை நடத்தி போட்டீங்கன்னு தெரியுமா? ஆனா அப்பவும் பொறுமை காத்து உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அன்னைக்கு எங்களை புரிஞ்சுப்பியன்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த ரகுவோட கழுத்தை துண்டு துண்டா வெட்ட போனா நம்மளோட வாழ்க்கை ஜெயிலதே முடியும்னு தெரிஞ்சோம். இவர் இந்த ரகுவை வெட்ட போயிருக்காருன்னா அந்த உண்மையோட ஆழம் என்னன்னு இப்பவாது நீங்க யோசிச்சு பார்க்க வேணாமா? இதுக்கு மேலேயும் பிடிவாதமா இவர்தே இதுக்கெல்லாம் காரணம் நினைச்சியேனா நீங்க நினைச்சுக்கோங்க சார். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நாங்க நிரூபிக்கிற வரைக்கும் எங்க வழியில குறுக்கிடாதீங்க. அன்பு வாங்க, ரகு தேடி போவோம் வாங்க. நில்லுங்க. அன்பு, நீ சொல்லு, உண்மையாவே ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ இல்லையா? ஆனந்தி வயித்துல வளர்ற குழந்தை உன்னோட வாரிசு இல்லையா? அந்த குழந்தைக்கு நீ அப்பா இல்லையா? சொல்லு அன்பு. சார் இப்ப எதுக்கு சார் அதான் சொல்லு, நான் சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு. ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு நீ காரணம் இல்லையா? இல்ல சார். போதுமா சார்? இப்பவாது நம்புறீங்களா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். அன்பு, ஆனந்தி தலையில கை வச்சு சத்தியம் பண்ண. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ காரணம் இல்லைன்னு ஆனந்தி தலையில கை வச்சு சத்தியம் பண்ண. பண்றா? சார் வேணாம் சார். எனக்கு தெரியும்டா உன்னால சத்தியம் பண்ண முடியாதுன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையாவே நீ காரணம் இல்லைன்னா சந்தோஷமா பண்ணிருப்ப. வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப வேண்டான்னு சொல்றேன்னா நீ தான காரணம். போதும். இதுக்கு மேல நீங்க சும்மா இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. யோசனை பண்ணாதீங்க, சத்தியம் பண்ணுங்க. சார், அவர் மட்டும் இல்ல, நானும் சத்தியம் பண்றேன். என் உயிரா நினைக்கிற இவர் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவர் காரணம் இல்லைன்னு இவர் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். மேல சத்தியமா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவர் காரணம் இல்ல. இது சத்தியம். சத்தியம் பண்ண
பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. எனக்கு உலகமே ஆனந்தி தான். அவ சிரிப்புல தான் என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே நான் உணர்ந்தேன். ஆனந்தி சந்தோஷமா இருக்கணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். உடலா நாங்க 2 பேரும் வேற வேற ஆளா இருக்கலாம், ஆனா மனசால நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட ஆனந்திக்கு இவ்வளவு பெரிய காயத்தையும் வேதனையும் நான் கொடுப்பேனா? நான் உயிரா நேசிக்கிறேன் ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்ல. இது என் உயிர் ஆனந்தி மேல சத்தியம். இப்பவாது நம்புறீங்களா சார்? Oh God. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். Oh God. மகேஷ், மகேஷ், நீ ஒண்ணு தப்பு பண்ணல மகேஷ். நீயே இப்போ ஒரு மாதிரி ஆகுற. இல்ல மித்ரா, எல்லாத்தையும் கரெக்டா பண்றதா நினைச்சு ஆனந்தி அன்பு வாழ்க்கையை நானே இப்படி வீணாக்கிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். சார், ஐயோ சார், நீங்க எப்படிலாம் உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் சார் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன். நீங்க எந்த தப்பும் பண்ணல சார். சார், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் சார் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். இல்ல அன்பு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பண்ணது பெரிய தப்பு. ஆனந்தி, I'm really sorry ஆனந்தி. இல்ல சார். அன்பு, I'm sorry, I'm sorry அன்பு, I'm sorry, I'm sorry. சார், தப்பு உங்களோட இல்ல சார். அந்த ரகு தானே சார் தப்பு பண்ணா. அவனால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை வீணடைய கூடாது சார். அவனை பிடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும் சார். கரெக்ட் அன்பு, அந்த ராஸ்கலை விடக்கூடாது. இந்த ஏற்காடை விட்டு அவன் தப்பிச்சு போக கூடாது. அவனை நீ எங்க பாத்தியோ அந்த இடத்தை காட்டு. வாங்க போலாம், வாங்க. டிரைவர் இறங்குங்க. டிரைவர் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க ஓகே போறோம். சார்.